அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம மிக முக்கியமாக ஆரம்பமே அதிரடி அப்படிங்கிற மாதிரி, ஆரம்பமே அமர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்து வரோம். ப்ரீ மார்க்கெட் இம்பேக்ட் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் செக்டார் இம்பேக்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு காலையிலேயே ஒரு ஃபார்மா செக்டார் இம்பேக்டடும் முடிவு வரும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோ செக்டார் அதுவும் ஒரு இம்பேக்டடாக முடிஞ்சது. அது என்ன அப்படிங்கிறதை பார்க்கலாம். மார்க்கெட் டேட்டா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்கன்னா 33 நிறுவனங்கள் ஏறுமுகத்திலையும் 15 நிறுவனங்கள் இறங்குமுகத்திலையும் 2 நிறுவனங்கள் வந்து மாற்றமின்மையாக துவங்கியிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முதல் நிறுவனம் அப்படின்னு பார்த்தா 1.45% ஏறுமுகத்தில் அப்போலோ ஹாஸ்பிட்டல், அப்புறம் ஏஷியன் பெயிண்ட், அப்புறம் ஈச்சர் மோட்டார், ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க், ஹிண்டால்கோ, டிசிஎஸ், டெக் மஹிந்திரா அப்படி இருந்திருக்காங்க. ஆனால் தாக்கம் 1% மேல் அப்படின்னா இவங்க 4 பேர் தான். அடுத்தது இறங்குமுகத்தில் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா 4%, கோட்டாக் பேங்க் 2% இறங்குமுகத்தில் இருந்தாங்க. பாரதி ஏர்டெல் 1%. அடுத்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயும் அப்போலோ ஹாஸ்பிட்டல், ரெண்டுலேயுமே அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான் ஃபஸ்ட் டைம். அடுத்தது இண்டஸ் டவர், ஏஷியன் பெயிண்ட். அப்போ ஏஷியன் பெயிண்ட்டும் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒரு காமனாக இருந்திருக்காங்க. அது மாதிரி இறங்குமுகத்தில் கோல் இந்தியா, குஜராத் கேஸ் இவங்கெல்லாம் தான் நெகட்டிவில் இருந்திருக்காங்க. அப்போது அப்போலோ ஹாஸ்பிட்டலோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றைய ஹை 4731, அதற்கு முந்தையது வந்து 4795. அப்போ 4700 அப்படிங்கிறதே இந்த ஒரு வாரத்தில் இல்லை. அப்போ 4700க்கு மேலே நம்மளுக்கு 2 நாட்கள், கடந்த 2 நாட்கள் வர்த்தகத்தில் இருந்திருக்காங்க. அப்போ நேற்றைய ஹை அப்படிங்கிறது, அப்போ நேற்று முடிவுற்ற விலை 4621. இன்றைய ஆரம்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4689. இதில் நம்மளுக்கு நேற்றைய ஹை அப்படிங்கிறதும் அதற்கு முந்தைய ஹை அப்படிங்கிறது தான் ஒரு இம்பேக்டட் பிளேஸ். ஆனால் ஆரம்பமான சில நேரத்திலேயே நேற்றைய ஹையை பிரேக் பண்ணக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது. அதனால் டெரிவேட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். 4800 காலோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 80 ரூபா, நம்மளுக்கு 177 ரூபா. அப்போ இரட்டிப்பாயிருக்கு. லோவே பார்த்திங்கன்னா 90 ரூபா ஓப்பன் லோ நம்மளுக்கு இருந்திருக்கு. அப்போ இதனுடைய தாக்கம் 177 மட்டும் சென்றுள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏஷியன் பெயிண்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. நேற்றைய ஹை 3619. நேற்றைய ஹைக்கு மேலே தான் இன்றைக்கி ஆரம்பம். அந்த ஆரம்பம் பின் பார்த்திங்கன்னா ஒரு 15 ரூபாய் ஏற்றம், அதுக்கப்புறம் 3607 லோ. இப்போ முடிவுற்றிருக்கிறது 3640. இப்போ இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் இதுதான் இருக்கிறதுலே அதிகபட்ச ஹையாக இருக்குது, 3249. அப்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். அப்போது நம்மளுக்கு ஆப்ஷன் செயினுக்குள்ளே போய்டணும். அப்போ தான் இதனுடைய லெவல் தெரியும். ஏன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் இடத்துல இது க்ளோஸ் ஆகிறதுனால 3240 கால் 62 ரூபாய், புட் 69 ரூபா. இது ரெண்டே ஆட் பண்ணாலே நம்மளுக்கு ஒரு 130 ரூபா இருக்கும். அப்போ 3240 கால் படி 62னா 3300 நம்மளுக்கு ஒரு தடுப்பு. 3240க்கு ஒரு 70 ரூபாய்னால 3170. அப்போ இது வந்து குறுகிய எல்லையாக இருக்க போது 130 பாயிண்ட்ஸ்னால் நம்மளுக்கு இதிலிருந்துனா அப்போ 3330 புள்ளிகள், 3370 புள்ளிகள் நம்மளுக்கு இருக்க போகிறாங்க. இங்கிருந்து 130 புள்ளிகளை கழித்தால் 3110. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க அதிகமான வாய்ப்புகளாக இருக்கும். இப்போ சந்தை முடிவுற்றதுக்கப்புறம் யார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தில் முடிஞ்சிருக்கு. அதனால தான் ஃபார்மா செக்டார் சொல்லியிருந்தோம். டிவிஸ் லேப் இவங்களும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி தான் முடிஞ்சிருக்கிறாங்க. அடுத்து பஜாஜ் ஆட்டோ அண்ட் டாடா மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் இவங்க 3மே ஆட்டோ செக்டார். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பஜாஜ் ஆட்டோ அப்படிங்கிறது 52 வாரத்தோட ஹையை இன்றைக்கி பிரேக் பண்ணி இன்றைக்கி வந்துட்டு அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து டாடா மோட்டர் நியர்பை 52 வீக் ஹை. ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் தான் கொஞ்சம் 52 வீக் ஹைக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டுமே ஃபார்மா செக்டார்ஸ் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 4901 வந்து நம்மளுக்கு 52 வீக் ஹை. இப்போ நியர்பை அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து 4847 இருக்கிறாங்க. இதனை
கொஞ்சம் சற்று கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து டவுன் சைடில் யார் முடிஞ்சாங்க அப்படின்னு பார்க்கணும். கோல் இந்தியா, கோட்டக் பேங்க் 2% ஆரம்பித்தாங்க, 4% முடிஞ்சிருக்கிறாங்க. பாரதி ஏர்டெல் நேற்று ஏறுமுகத்தில் இருந்தாங்க, இன்றைக்கி இறங்குமுகத்தில் முடிஞ்சிருக்கிறாங்க. இது F&O ஸ்டாக்ஸ் யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். இன்றைக்கி இண்டஸ் டவர்ஸ் அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான் இதுலேயுமே. அடுத்து இந்தியா சிமெண்ட்ஸ் அவங்க ஒரு இம்பேக்டடில் முடிஞ்சிருக்கிறாங்க, 4% ஏற்றம். அடுத்து ஆர்பிஎல் பேங்க், அடுத்து ஐஜிஐசிஎல், அடுத்து வந்துட்டு நௌக்ரி, அடுத்து வந்து M&M ஃபினான்ஸ் வந்து நியர்பை 52 வீக் ஹை பக்கத்தில் இருக்கிறாங்க. கேன் ஃபினான்ஸும் 52 வீக் ஹையை இன்றைக்கி பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு பாருங்கள். மேரிக்கோ அதுவும் நியர்பை 52 வீக் ஹை இன்றைக்கி கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நிறுவனங்கள் எல்லாமே ஒரு இம்பேக்டடாக பாருங்கள். அடுத்தது F&O ஸ்டாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். கோல் இண்டியா, ஏபிபி, கோட்டக் பேங்க், குஜராத் கேஸ் இவங்களாம் இம்பேக்டடாக முடிஞ்சிருக்கிறாங்க. உங்களுக்கு இன்றைக்கி ஃபார்மா அண்ட் ஆட்டோ செக்டார் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாளை தினம் எப்படி இருக்க போகுதுன்னு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை பார்த்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.